முகமது ஆத்திஃப். தலைப்பு தொழுகையின் அவசியம். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम। अम्मा बाद. அன்புள்ள பெரியோர்களே, பெற்றோர்களே, சக மாணவ மாணவிகளே, நமது மதர்சாவின் இந்த ஆண்டு விழாவில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு தொழுகையின் அவசியம். அனைத்து முஸ்லிம்களும் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானதும் முதன்மையானதும் தொழுகையாகும். இதுவே முஸ்லிம்களின் அடையாளமாகும். அல்லாஹ் கூறுகிறான், ஹாஃபிஸு அலஸ்ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். தொழுகைகளையும் நடுத்தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 238. ஃபஇஸத் மஅனதும் ஃபகீமு ஸலாத் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நீங்கள் அச்சமற்றவர்களை அடைந்தால் தொழுகையை முழுமையாக நிலைநாட்டுங்கள். நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 103. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், முகமது எவ்வித பேரமோ நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன் தொழுகையை நிலைநாட்டுங்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுமாறும் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 14 வசனம் 31. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 5 காரியங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. 1. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல். 2. தொழுகையை நிலைநிறுத்துதல். 3. ஜகாத் வழங்குதல். 4. ஹஜ் செய்தல். 5. ரம்லான் மாதத்தில் நோன்பு நோற்றல். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல்கள் புகாரி 8, முஸ்லிம் 21. இணை வைத்தல் மற்றும் இறைமறுப்புக்கும் முஸ்லிமான அடியானுக்கும் இடையில் உள்ள இணைப்பு தொழுகையை விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 116. நமக்கும் அவர்களுக்கும் இறைமறுப்பவர்களுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம் தொழுகையாகும். அதை விட்டவர் காஃபிராகிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நசை 459. இதே போன்ற இன்னும் ஏராளமான குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் தொழுகையின் அவசியத்தை எடுத்துச் சொல்கின்றன. எனவே நம்மீது கடமையாகப்பட்டுள்ள தொழுகைகளை பேணி தொடர்ந்து தொழக்கூடியவர்களாகவும் முன்பின் சுன்னத் தொழுகைகளிலும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.